த கிங் ஆஃப் கிளப்ஸ். இதன் ஆசிரியர் அகதா கிறிஸ்டி. உண்மை சில சமயம் கற்பனையை விட விசித்திரமானது என்று நான் டெய்லி நியூஸ்மங்கர் பத்திரிகையை ஓரமாக வைத்துவிட்டு சொன்னேன். இந்த கருத்து ஒருவேளை புதிதானது அல்ல, ஆனால் அது என் நண்பரை சற்று எரிச்சல் உண்டாக்கியது போல தோன்றியது. அவர் தனது முட்டை வடிவ தலையை ஒரு புறமாக சாய்த்து மிகுந்த கவனத்துடன் மடிக்கப்பட்டிருந்த தனது கால் சட்டையிலிருந்து கற்பனையான ஒரு தூசியை தட்டிவிட்டு, எவ்வளவு ஆழமான கருத்து, மை டியர் ஃப்ரெண்ட் ஹேஸ்டிங்ஸ், எவ்வளவு பெரிய சிந்தனையாளன் என்று கூறினார். இந்த தேவையற்ற கிண்டலை பொருட்படுத்தாமல் நான் ஓரமாக வைத்திருந்த தாளை தட்டினேன். இன்றைய காலை பத்திரிகையை நீங்கள் படித்தீர்களா? நான் படித்தேன். அதை படித்த பிறகு நான் அதை மீண்டும் சமச்சீராக மடித்து வைத்தேன். நீங்கள் செய்தது போல ஒழுங்குமுறையின்றி அதை கீழே போடவில்லை. அதுதான் பாய்ரோவை பற்றிய மோசமான விஷயம். ஒழுங்கு மற்றும் முறைமை ஆகியவை அவருக்கு தெய்வங்கள். அவரது வெற்றிகள் அனைத்திற்கும் அவையே காரணம் என்று அவர் கூறும் அளவுக்கு சென்று விடுவார். அப்படியானால் நாடக மேடை அமைப்பாளர் ஹென்றி ரெட்பர்ன் என்பவரின் கொலை பற்றிய செய்தியை நீங்கள் பார்த்தீர்களா? அதுதான் எனது கருத்துக்கு காரணம். உண்மை கற்பனையை விட விசித்திரமானது மட்டுமல்ல, அது மிகவும் நாடகத்தன்மை வாய்ந்தது. அந்த திடமான நடுத்தர வர்க்க ஆங்கில குடும்பமான ஓக்லண்டர்ஸை கற்பனை செய்து பாருங்கள். தந்தையும் தாயும், மகனும் மகளும். இந்த நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அவர்கள் ஒரு முன்மாதிரி. அந்த குடும்பத்தின் ஆண்கள் தினமும் நகரத்துக்கு வேலைக்கு செல்கிறார்கள். பெண்கள் வீட்டை பார்த்து கொள்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை மிகவும் அமைதியானது, முற்றிலும் ஒரே மாதிரியானது. நேற்று இரவு அவர்கள் ஸ்ரீதமில் உள்ள டைசமிட் என்ற இடத்தில் இருக்கும் அவர்களின் நேர்த்தியான புறநகர் பகுதி வீட்டு வரவேற்பறையில் உட்கார்ந்து பிரிட்ஜ் விளையாடி கொண்டிருந்தார்கள். திடீரென எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பிரெஞ்சு சாளரம் உடைந்து திறக்க ஒரு பெண் தள்ளாடியபடி அறைக்குள் நுழைகிறாள். அவளது சாம்பல் நிற சாடின் கவுனில் இரத்த சிவப்பு நிறக்கரை படிந்திருக்கிறது. அவள் தரையில் மயங்கி விழுவதற்கு முன் கொலை என்ற ஒரே ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாள். லண்டனில் சமீபத்தில் புயல் போல புகழ்பெற்ற நடன கலைஞர் வலேரி ஜெயின்க்ளேயர் தான் அவள் என்பதை அவளது படங்களை பார்த்த அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு இருக்கலாம். இது உங்கள் பேச்சாற்றலா அல்லது டெய்லி நியூஸ்மங்கர் பத்திரிகையின் பேச்சாற்றலா என்று பாய்ரோ கேட்டார். டெய்லி நியூஸ்மங்கரில் அடிப்படை தகவல்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் இந்த கதையின் நாடகத்தன்மை என்னை உடனடியாக பாதித்தது. பாய்ரோ சிந்தனையுடன் தலையசைத்தார். மனித இயல்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நாடகம் இருக்கும். ஆனால் அது நீங்கள் நினைக்கும் இடத்தில் எப்பொழுதும் இருக்காது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் இந்த வழக்கிலும் எனக்கு ஆர்வம் உள்ளது. ஏனெனில் இந்த விவகாரத்தில் நானும் தொழில் ரீதியாக சம்பந்தப்பட வாய்ப்புள்ளது. உண்மையாகவா? ஆமாம். இன்று காலை ஒரு மனிதர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து மௌரேனியா இளவரசர் பால் சார்பாக என்னை சந்திக்க ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டார். ஆனால் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் ஆங்கில கிசுகிசு பத்திரிகைகளை நீங்கள் படிப்பதில்லையா? அதில் வேடிக்கை கதைகள். ஒரு பட்சி சொன்னது. இதோ பாருங்கள். அவர் சுட்டி காட்டிய பத்தியை நான் படித்தேன். வெளிநாட்டு இளவரசரும் புகழ்பெற்ற நடன கலைஞரும் உண்மையிலேயே நெருக்கமான தொடர்பில் உள்ளார்களா? மற்றும் அந்த நடன கலைஞர்கள் அவரது புதிய வைர மோதிரம் பிடித்திருக்கிறதா என்பதையும் அறிய விரும்புகிறேன். இப்பொழுது
உங்கள் சுவாரஸ்யமான கதைக்கு வருவோம் என்று பாய்ரோ கூறினார். மேடம் ஜெயின் கிளியர் டைசிமிடில் உள்ள வரவேற்பறை தரைக்கம்பளத்தில் மயங்கி விழுந்தார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த இளம் பெண் மயக்கம் தெளிந்து முதலில் முணுமுணுத்த வார்த்தைகளின் விளைவாக ஓக்லாண்டர்ஸ் குடும்பத்தின் 2 ஆண்களும் வெளியே சென்றார்கள். ஒருவர் அதிர்ச்சியினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணிக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவரை அழைக்கவும், மற்றவர் காவல் நிலையத்திற்கு செல்லவும் புறப்பட்டார்கள். அங்கு தனது கதையை சொன்ன பிறகு அவர் காவல்துறையினரிடம் ரீட்பர்னின் பிரம்மாண்ட வில்லாவான மான்டெஸிற்கு சென்றார். அது டைசிமிடில் இருந்த அதிக தொலைவில் இல்லை. இங்கே பெரும்புள்ளி என அறியப்பட்ட, ஆனால் பொதுவாக கொஞ்சம் நன்மதிப்பு இல்லாத மனிதர் ரீட்பர்ன் நூலகத்தில் தலையின் பின்பக்கம் உடைந்து போய் கிடக்க கண்டார்கள். மன்னிக்க வேண்டுகிறேன், இங்க இளவரசர் வந்துவிட்டாரா? நீங்கள் மரியாதைக்குரிய விருந்தினர் கவுண்ட் ஃபியோதர் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டார். அவர் விசித்திரமான தோற்றம் கொண்ட இளைஞர். உயரமாக, ஆர்வமாக, ஒட்டிய கன்னத்துடன் ஒரு வெறியரை போன்ற கருமையான தீப்பொறி பறக்கும் கண்களை கொண்டிருந்தார். மிஸ்டர் பாய்ரோ, என் நண்பர் தலையை அசைத்தார். சார், நான் விவரிக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான சிக்கலில் இருக்கிறேன். பாய்ரோ தன் கையை அசைத்தார். உங்கள் கவலையை நான் புரிந்து கொள்கிறேன். மிஸ் ஜெயின் கிளியர் உங்களுக்கு மிகவும் பிரியமான நண்பர், அப்படித்தானே? இளவரசர் எளிமையாக பதிலளித்தார். அவரை என் மனைவியாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன். பாய்ரோ நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து அவரது கண்கள் ஆர்வத்தில் விரிந்தன. இளவரசர் தொடர்ந்தார். பரம்பரை முறையை மீறி மணமுடிக்கும் என் குடும்பத்தில் நான் முதல் ஆளாக இருக்க மாட்டேன். என் சகோதரர் அலெக்சாண்டரும் பேரரசரை எதிர்த்துள்ளார். நாம் இப்பொழுது மிகவும் முற்போக்கான காலகட்டத்தில் வாழ்கிறோம். பழைய சமூக கட்டமைப்பு இருந்து விடுபட்டுள்ளோம். தவிர உண்மையில் மிஸ் ஜெயின் கிளியர் தரத்தில் எனக்கு சமமானவரே. அவளது பூர்வீகம் பற்றி பரவும் தகவல்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவளது பூர்வீகம் குறித்து கதைகள் பல உள்ளன. புகழ்பெற்ற நடன கலைஞர்களுக்கு இது வழக்கமானதே. ஒரு கதையில் அவள் ஒரு ஐரிஷ் வீட்டு வேலைக்காரியின் மகள் என்றும், மற்றொரு கதையில் அவளது தாய் ஒரு ரஷ்ய கிராண்ட் டச்சஸ் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். முதல் கதை நிச்சயமாக நம்பகத்தன்மை அற்றது என்று அந்த இளைஞன் சொன்னான். ஆனால் இரண்டாவது கதை உண்மை. வலேரி ரகசியம் காக்க கடமைப்பட்டிருந்தாலும் நான் யூகித்து அறியும்படி அனுமதித்திருக்கிறாள். தவிர ஆயிரக்கணக்கான வழிகளில் அவள் அறியாமலேயே அதை நிரூபித்திருக்கிறாள். பரம்பரை என்ற விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மிஸ்டர் பாய்ரோ. பரம்பரையில் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்று பாய்ரோ சிந்தனையுடன் கூறினார். நான் அதனுடன் தொடர்புடைய சில விசித்திரமான விஷயங்களை பார்த்திருக்கிறேன். நாம் விஷயத்திற்கு வருவோம். இளவரசரே, நீங்கள் என்னிடம் என்ன விரும்புகிறீர்கள்? எதற்காக பயப்படுகிறீர்கள்? நான் வெளிப்படையாக பேசலாம் தானே? இந்த குற்றத்திற்கும் மிஸ் ஜெயின் கிளியருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ரீட்பர்னை அவளுக்கு தெரியுமல்லவா? ஆமாம், அவர் அவள் மீது காதல் கொண்டிருப்பதாக பாசாங்கு செய்தார். அப்போ அவளுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. பாய்ரோ அவரை உற்று பார்த்தார். அவள் ரீட்பர்னுடன் பயப்பட ஏதேனும் காரணம் இருந்ததா? அந்த இளைஞன் தயங்கினான். ஒரு சம்பவம் இருந்தது. சாரா குறி சொல்பவரை உங்களுக்கு தெரியுமா?
ம் தெரியாதே. அவள் அற்புதமானவள். நீங்கள் ஒரு முறை அவளை கலந்து ஆலோசிக்க வேண்டும். வலேரியும் நானும் கடந்த வாரம் அவளை பார்க்கச் சென்றோம். அவள் எங்களுக்கான சீட்டுகளை படித்தாள். அவள் வலேரியிடம் திரண்டு வரும் மேகங்களைப் போல பிரச்சனைகள் வரப்போவதாக குறி சொன்னாள். பிறகு அவள் கடைசி சீட்டை, அவர்கள் மூடும் சீட்டு என்று அழைக்கும் சீட்டை திருப்பினாள். அது கிங் ஆஃப் கிளப்ஸாக இருந்தது. அவள் வலேரியிடம் சொன்னாள், ஜாக்கிரதை, ஒருவன் உன்னை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். நீ அவனுக்கு பயப்படுகிறாய். அவன் மூலமாக நீ பெரும் ஆபத்தில் இருக்கிறாய். நான் யாரை சொல்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? வலேரியின் முகம் வெளிரி போயின. அவள் தலையசைத்து, ஆமாம், எனக்கு தெரியும் என்றாள். சிறிது நேரத்துக்கு பிறகு நாங்கள் கிளம்பிவிட்டோம். வலேரியிடம் சாராவின் கடைசி வார்த்தைகள், கிங் ஆஃப் கிளப்ஸிடம் ஜாக்கிரதை, ஆபத்து உன்னை அச்சுறுத்துகிறது. நான் வலேரியிடம் விசாரித்தேன். அவள் என்னிடம் எதுவும் சொல்ல மறுத்துவிட்டாள். எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று உறுதி கூறினாள். ஆனால் இப்பொழுது நேற்றிரவு நடந்ததற்கு பிறகு வலேரி கண்ட கிங் ஆஃப் கிளப்ஸ் ரீட்பர்ன் தான் என்றும் அவன்தான் அவளை பயமுறுத்திய மனிதன் என்றும் நான் முன் எப்போதையும் விட உறுதியாக இருக்கிறேன். இளவரசர் திடீரென நிறுத்தினார். இப்பொழுது இன்று காலை நான் பத்திரிகையை திறந்தபோது என் பதட்டம் ஏன் என்று உங்களுக்கு புரிகிறதா? ஒருவேளை வலேரி ஒருவித பைத்தியக்காரத்தனத்தில், ஹோ, அது சாத்தியமற்றது. பாயிரோ இருக்கையிலிருந்து எழுந்து இளைஞனின் தோளில் அன்புடன் தட்டினார். உங்களை நீங்களே வருத்தி கொள்ள வேண்டாம் என்று நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அதை என்னிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் ஸ்ரீதமிற்கு செல்வீர்களா? அவள் இன்னும் அங்கேயே டைசிமிட் வீட்டில் அதிர்ச்சியால் துவண்டு போயிருக்கிறாள் என்று நினைக்கிறேன். நான் உடனடியாக செல்கிறேன். நான் தூதரகம் மூலம் ஏற்பாடுகளை செய்துள்ளேன். நீங்கள் எல்லா இடங்களுக்கும் செல்ல அனுமதிக்கப்படுவீர்கள். அப்படியானால் நாம் புறப்படுவோம் எஸ்டிங்ஸ். நீயும் என்னுடன் வருகிறாய் இல்லையா? பிறகு சந்திப்போம் மதிப்பிற்குரிய இளவரசரே. மான்டிசைர் என்பது மிக சிறப்பான, முற்றிலும் நவீனமான மற்றும் வசதியான ஒரு பங்களாவாகும். பிரதான சாலையிலிருந்து குறுகிய வண்டி பாதை அதனை நோக்கி சென்றது. மேலும் அழகான தோட்டங்கள் வீட்டின் பின்னால் சில ஏக்கர் தூரம் பரவியிருந்தன. இளவரசர் பாலின் பெயரை குறிப்பிட்டவுடன் கதவை திறந்த பட்லர் எங்களை உடனடியாக அந்த துயர சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார். ஒரு பிரம்மாண்டமான நூலக அறை அந்த கட்டிடத்தின் பின்பக்கத்திலிருந்து முன்பக்கம் வரை முழுவதுமாக நீண்டு இருந்தது. அதன் 2 முனைகளிலும் ஒரு ஜன்னல் இருந்தது. ஒன்று முன்பக்க வண்டி பாதையிலையும் மற்றொன்று தோட்டத்தின் பக்கமும் இருந்தது. பிணம் இருந்த இடம் தோட்டத்தின் பக்கம் இருந்து ஜன்னலின் ஓரத்தில் உள்வாங்கிய பகுதிதான். காவல்துறை தங்கள் தடயவியல் பரிசோதனையை முடித்து கொண்டதால பிணம் அதற்கு சற்று நேரத்துக்கு முன்னரே அகற்றப்பட்டிருந்தது. இது என்னை எரிச்சல் ஊட்டுகிறது என்று நான் பாயிரோவிடம் முணுமுணுத்தேன். அவர்கள் என்ன தடயங்களை அழித்தார்கள் என்று யாருக்கு தெரியும்? என் நண்பர் சிரித்தார். ஏன் தடயங்கள் பற்றி நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல வேண்டும்? மூளையின் சிறிய சாம்பல் செல்களில்தான் ஒவ்வொரு மர்மத்தின் தீர்வும் அடங்கியிருக்கிறது. அவர் பட்லரிடம் திரும்பினார். பிணத்தை அகற்றியதை தவிர அறையில் வேறு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது இல்லையா என்று கேட்டார். ஆமாம் சார், நேற்று இரவு காவல்துறை வந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே தான் உள்ளது. இந்த திரைகள் இப்பொழுது ஜன்னலின் ஓரத்தில் இருக்கும் உள்வாங்கிய பகுதியை முழுவதுமாக மறைக்கும்படி இழுக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை நான் பார்க்கிறேன்.
மற்ற ஜன்னலிலும் அப்படிதான் இருக்கிறது. அவை நேற்று இரவு இழுத்து மூடப்பட்டிருந்தனவா? ஆமாம் சார், நான் ஒவ்வொரு இரவும் அவற்றை இழுத்து மூடுவேன். அப்படியானால் ரீட்பர்ன் தான் அவற்றை மீண்டும் திறந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். நேற்றிரவு உங்கள் எஜமானர் யாராவது விருந்தினரை எதிர்பார்த்தாரா என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி அவர் எதுவும் சொல்லவில்லை சார். ஆனால் இரவு உணவுக்கு பிறகு என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார். பாருங்கள் சார், நூலகத்திலிருந்து வீட்டின் பக்கவாட்டில் உள்ள மொட்டை மாடிக்கு வெளியே செல்லும் ஒரு கதவு உள்ளது. அவர் அந்த வழியாக யாரையும் உள்ளே அனுமதித்திருக்கலாம். அவர் வழக்கமா அப்படி செய்வதுண்டா? பட்லர் கவனமாக இருமிவிட்டு ஆமாம் என்று நினைக்கிறேன் சார் என்றார். பாயிரோ அந்த குறிப்பிட்ட கதவை நோக்கி வேகமாக சென்றார். அது பூட்டப்படாமல் இருந்தது. அவர் அதன் வழியாக வலப்புறத்தில் வண்டிப்பாதையுடன் இணையும் மொட்டை மாடிக்கு சென்றார். இடப்புறத்தில் அது செங்கல் சுவரை நோக்கி சென்றது. அது பழத்தோட்டம் சார். அதனுள் செல்லும் ஒரு கதவு இன்னும் சற்று தொலைவில் உள்ளது. ஆனால் அது எப்பொழுதும் 6 மணிக்கே பூட்டப்பட்டுவிடும். பாயிரோ தலையசைத்து பட்லரை பின்தொடர நூலகத்திற்குள் மீண்டும் நுழைந்தார். நேற்றிரவு இந்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? சார், இரவு 9 மணிக்கு சற்று முன்னதாக நூலகத்தில் குரல்கள் கேட்டன. ஆனால் குறிப்பாக அது ஒரு பெண் குரலாக இருந்ததால் அது சாதாரணமான ஒன்றுதான். நாங்கள் அனைவரும் மறுபக்கத்தில் உள்ள வேலைக்காரர்கள் கூடத்திற்கு சென்ற பிறகு எங்களுக்கு எதுவுமே கேட்கவில்லை. அதன் பிறகு சுமார் 11 மணிக்கு காவல்துறை வந்தது. நீங்கள் எத்தனை குரல்களை கேட்டீர்கள்? என்னால் சொல்ல முடியாது சார். நான் அந்த பெண்ணின் குரலை மட்டுமே கவனித்தேன். ஓ, மன்னிக்கவும் சார். ஆனால் டாக்டர் ரயன் இன்னும் வீட்டில்தான் இருக்கிறார். நீங்கள் அவரை பார்க்க விரும்பினால் பார்க்கலாம். அந்த தகவலை கேட்டவுடன் நாங்கள் உற்சாகம் அடைந்தோம். சில நிமிடங்களில் டாக்டர் ரயன் சந்தித்தோம். ஒரு கலகலப்பான நடுத்தர வயது மனிதர். எங்களுடன் இணைந்து பாயிரோ கேட்ட அனைத்து தகவல்களையும் வழங்கினார். ரீட்பர்ன் ஜன்னலுக்கு கீழே விழுந்து கிடந்தார். அவரது தலை சலவைக்கல் ஜன்னல் இருக்கைக்கு அருகில் இருக்கும்படி கிடந்தார். 2 காயங்கள் இருந்தன. ஒன்று கண்களுக்கு இடையில், மற்றொன்று மரணத்தை விளைவித்த காயம் தலையின் பின்புறத்தில் இருந்தது. அவர் மல்லாக்காக கிடந்தாரா? ஆமாம், இதோ அந்த அடையாளம். தரையில் இருந்த ஒரு கருமையான கரையை அவர் சுட்டி காட்டினார். தலையின் பின்பகுதியில் ஏற்பட்ட அடி அவர் தரையில் மோதியதால் ஏற்பட்டிருக்க கூடாதா? சாத்தியமே இல்லை. ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அது மண்டை ஓட்டிற்குள் ஓரளவு ஆழமாக ஊடுருவி உள்ளது. பாயிரோ சிந்தனையுடன் அவருக்கு முன்னால் இருந்த ஜன்னலை பார்த்தார். ஒவ்வொரு ஜன்னலின் வளைவிலும் செதுக்கப்பட்ட சலவைக்கல் இருக்கை இருந்தது. அதன் கைகள் சிங்கத்தின் தலை வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. பாயிரோவின் கண்களில் ஒரு ஒளி வந்தது. ஒருவேளை அவர் பின்னால் விழுந்து இந்த நீட்டிக்கொண்டிருக்கும் சிங்கத்தின் தலையில் மோதி அங்கிருந்து தரையில் வழுக்கி விழுந்திருந்தால் என்னாகும்? நீங்கள் விவரிக்கும் காயத்தை அது ஏற்படுத்தாதா? ஆம், அது ஏற்படுத்தும். ஆனால் அவர் கிடந்த கோணம் அந்த கோட்பாட்டை சாத்தியமற்றதாக்குகிறது. மேலும் இருக்கையின் சலவை கல்லில் இரத்தத்தின் தடயங்கள் இல்லாமல் இருக்காது. அவை ஒருவேளை கழுவப்பட்டிருந்தால்? டாக்டர் தன் தோள்களை குலுக்கினார். அது நடக்க வாய்ப்பில்லை. ஒரு விபத்தை வேண்டுமென்றே கொலையாக காட்டுவது யாருக்கும் சாதகமாக இருக்காது. அது சரிதான் என்று பாயிரோ ஏற்றுக்கொண்டார். 2 காயங்களில் ஏதேனும் ஒன்று ஒரு பெண்ணால் ஏற்படுத்தி இருக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, கேள்விக்கே இடமில்லை என்றுதான் நான் சொல்வேன்.
நீங்கள் மிஸ் ஜெயின் கிளேரை மனதில் வைத்துதானே இந்த கேள்வியை கேட்கிறீர்கள்? நான் உறுதிப்படுத்தும் வரை யாரை பற்றியும் குறிப்பாக நினைப்பதில்லை என்று பாய்ரோ மென்மையாக கூறினார். அவர் திறந்திருந்த பிரெஞ்சு ஜன்னலின் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார். மேலும் டாக்டர் தொடர்ந்தார். இந்த வழியாக தான் மிஸ் ஜெயின் கிளேர் ஓடினார். மரங்களுக்கு இடையே டைசிமீடை லேசாக பார்க்க முடியும். நிச்சயமாக சாலையின் முன்பகுதியில் இந்த வீட்டிற்கு அருகில் பல வீடுகள் உள்ளன. ஆனால் இந்த பக்கத்திலிருந்து பார்த்தால் டைசிமீட் சற்று தூரத்தில் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும் ஒரே வீடு அதுதான். உங்க தகவலுக்கு நன்றி டாக்டர் என்று பாய்ரோ கூறினார். வா ஹேஸ்டிங்ஸ், நாம் மிஸ் ஜெயின் கிளேரை போன வழியே சென்று பார்ப்போம். பாய்ரோ தோட்டத்தின் வழியாக இறங்கிச் சென்று ஒரு இரும்பு கதவின் வழியாக வெளியேறி ஒரு சிறிய புல்வெளியை கடந்து டைசிமீடின் தோட்டக்கதவுக்குள் நுழைந்தார். டைசிமீட் என்பது சுமார் 1/2 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஒரு எளிமையான சிறிய வீடு. பிரெஞ்சு ஜன்னலுக்கு இட்டு செல்லும் ஒரு சிறிய படி இருந்தது. பாய்ரோ அதை பார்த்து தலையசைத்தார். அதுதான் மிஸ் ஜெயின் கிளேர் சென்ற வழி. அவளுடைய அவசரம் நமக்கு இல்லாததால நாம் முன்கதவு வழியாக செல்வது நல்லது. ஒரு வேலைக்காரி எங்களை உள்ளே அனுமதித்து வரவேற்பறைக்குள் அழைத்துச் சென்றாள். பின்னர் திருமதி ஆக்லேண்டரை தேடிச் சென்றாள். அந்த அறை முந்தைய நாள் இரவு இருந்தது போலவே எந்த மாற்றமும் செய்யப்படாமல் அப்படியே வைத்திருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. கணப்பு அடுப்பில் இன்னும் சாம்பல் இருந்தது. மேலும் ஃப்ரிட்ஜ் விளையாட்டு மேசை இன்னும் அறையின் நடுவில் இருந்தது. அதில் டம்மி வெளிப்பட்டு சீட்டுகள் மேசையின் மேல் போடப்பட்டிருந்தன. அந்த இடம் அலங்கார வேலைப்பாடு மிகுந்த ஆனால் மலிவான பொருட்களால் நிரம்பி இருந்தது. மேலும் ஏராளமான குடும்ப புகைப்படங்கள் சுவர்களை அலங்கரித்திருந்தன. பாய்ரோ என்னை காட்டிலும் கூர்மையாக அவற்றை பார்த்தார். மேலும் சற்று கோணலாக தொங்கிக் கொண்டிருந்த ஒன்றிரண்டை செம்மைப்படுத்தினார். குடும்பம் என்றாலே ஒரு வலுவான பிணைப்பு இல்லையா? அன்பும் பாசமும் ஒற்றுமையும் சேர்ந்து அழகு ஆக்குகிறது இல்லையா? நானும் அதற்கு தலையசைத்தேன். என் கண்கள் ஒரு குடும்ப படத்தை உற்று நோக்கின. அதில் மீசை வைத்த ஒரு பெரியவர், தலையில் உயரமான முன்முடி வைத்த ஒரு பெண்மணி, திடமான குட்டையான ஒரு பையன் மற்றும் நிறைய தேவையற்ற ரிப்பன் வளைவுகளால் கட்டப்பட்ட 2 சிறுமிகள் இருந்தனர். இது ஆக்லாண்டர் குடும்பத்தின் முந்தைய நாட்களை சேர்ந்தது என்று நான் எண்ணி அதை ஆர்வத்துடன் ஆராய்ந்தேன். கதவு திறக்க ஒரு இளம்பெண் உள்ளே வந்தாள். அவளது அடர் நிற முடி நேர்த்தியாக வாரப்பட்டு இருந்தது. மேலும் அவள் மங்கலான நிறமுள்ள விளையாட்டு ட்வீட் பாவாடையும் அணிந்திருந்தாள். அவள் எங்களை விசாரிப்பது போல் பார்த்தாள். பாய்ரோ முன்னோக்கி சென்றார். மிஸ் ஆக்லாண்டரா, நான் உங்களை தொந்தரவு செய்வதற்காக வருந்துகிறேன். குறிப்பாக நேற்று நடந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த முழு சம்பவம் மிகவும் மனதை சிதைக்கும் வகையில் இருந்திருக்க வேண்டும். அது கொஞ்சம் மனதை வருத்தும் விதமாகத்தான் இருந்தது என்று அந்த இளம்பெண் கவனமாக ஒப்புக்கொண்டாள். இந்த அறையின் நிலைக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். வேலைக்காரர்கள் இந்த அறை இன்னும் ஒழுங்குபடுத்தவில்லை. நேற்று இரவு நீங்கள் இங்கேதான் அமர்ந்திருந்தீர்கள் இல்லையா? ஆம். இரவு உணவுக்கு பிறகு நாங்கள் பிரிட்ஜ் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது மன்னிக்கவும், நீங்கள் எவ்வளவு நேரமாக விளையாடி கொண்டிருந்தீர்கள்? மிஸ் ஆக்லாண்டர் யோசித்தார். என்னால் மிக சரியாக சொல்ல முடியாது. அது சுமார் 10 மணியாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நாங்கள் பல சுற்றுகள் விளையாடிட்டு இருந்தோம். மேலும் நீங்கள் எந்த பக்கம் பார்த்து அமர்ந்திருந்தீர்கள்? ஜன்னலை நோக்கி. நான் என் பார்ட்னரான அம்மாவுடன் விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது
ஒரு நோ ட்ரம்ப் இருந்தேன். திடீரென்று எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் ஜன்னல் திறந்து மிஸ் ஜேன் கிளேயர் தடுமாறி அறைக்குள் வந்தார். நீங்கள் அவரை அடையாளம் கண்டீர்களா? அவரது முகம் பழக்கமானதாக தோன்றியது. அவர் இன்னும் இங்கேதான் இருக்கிறார் இல்லையா? ஆம், ஆனால் அவர் யாரையும் பார்க்க மறுக்கிறார். அவர் இன்னும் மிகவும் துவண்டு போயிருக்கிறார். அவர் என்னை பார்ப்பார் என்று நம்புகிறேன். மௌரானியாவின் இளவரசர் பாலின் நேரடியான வேண்டுகோளின் பேரில் நான் இங்கு வந்திருப்பதை அவரிடம் சொல்வீர்களா? இளவரசரின் பெயரை மிஸ் ஆக்லாண்டரின் அசைக்க முடியாத அமைதியை குலைத்துவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் வேறு எந்த கருத்தையும் கூறாமல் தன் வேலைக்காக அறையை விட்டு வெளியேறினாள். உடனடியாக திரும்பி வந்து மேடம் ஜெயின் கிளேயர் எங்களை தன் அறையில் பார்க்க சம்மதித்தாள் என்று கூறினாள். நாங்கள் அவளை பின்தொடர்ந்து மாடிக்கு சென்று ஒரு விசாலமான வெளிச்சம் நிறைந்த படுக்கை அறைக்குள் நுழைந்தோம். ஜன்னல் அருகே இருந்த ஒரு சோஃபாவில் ஒரு பெண் படுத்திருந்தாள். நாங்கள் உள்ளே நுழைந்ததும் அவள் தலையை திருப்பினாள். 2 பெண்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்னை தாக்கியது. ஏனெனில் முகத்தோற்றத்திலும் நிறத்திலும் அவர்கள் ஒத்திருந்தாலும் ஹோ, என்ன ஒரு வித்தியாசம்! வலேரி ஜெயின் கிளேரின் ஒவ்வொரு பார்வையோ சைகையோ நாடகத்தின் உணர்வை வெளிப்படுத்தியது. ஒரு சிகப்பு ஃப்ளானல் உடையானது அவளது பாதங்களை மூடியிருந்தது. உண்மையில் அது ஒரு சாதாரண உடைதான். ஆனால் அவளது ஆளுமையின் கவர்ச்சி அதற்கு ஒரு கவர்ச்சியான சுவையை கொடுத்தது. மேலும் அது ஒரு ஜொலிக்கும் வண்ணமயமான கிழக்கித்திய ஆடை போல தோன்றியது. அவளது பெரிய கருப்பு கண்கள் பாயிரோவின் மீது நிலைத்தன. நீங்கள் பால் அவர்களின் நிமித்தமாக வருகிறீர்களா? அவளது குரல் அவளது தோற்றத்துடன் ஒத்துப்போனது. அது கனமாகவும் மென்மையாகவும் இருந்தது. ஆமாம் மேடம், நான் அவருக்கும் உங்களுக்கும் சேவை செய்ய இங்கு வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நேற்றிரவு நடந்த அனைத்தும், முழுமையாக அனைத்தும். அவள் சற்று களைப்புடன் புன்னகைத்தாள். நான் பொய் சொல்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் முட்டாள் அல்ல. மறைத்து வைக்க ஒன்றும் இல்லை என்பதை நான் நன்றாகவே காண்கிறேன். இறந்த அந்த மனிதன் என்னுடைய ஒரு இரகசியத்தை வைத்திருந்தான். அதை கொண்டு அவன் என்னை மிரட்டினான். பாலுக்காக நான் அவனுடன் ஒரு உடன்பாடு காண முயற்சி செய்தேன். பாலை இழக்கும் ஆபத்தை என்னால் எடுக்க முடியாது. இப்பொழுது அவன் இறந்து விட்டதால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆனாலும் நான் அவனை கொல்லவில்லை. பாயிரோ சிரிப்புடன் தலையசைத்தார். அதை என்னிடம் நீங்கள் சொல்ல தேவையில்லை மேடம். இப்பொழுது நேற்றிரவு என்ன நடந்தது என்பதை எனக்கு சொல்லுங்கள். நான் அவனுக்கு பணம் கொடுப்பதாக சொன்னேன். அவன் என்னுடன் ஒரு உடன்பாடு செய்ய தயாராக இருப்பது போல காட்டிக்கொண்டான். நேற்றிரவு 9 மணிக்கு சந்திக்க அவன் நேரம் குறித்தான். நான் மான்டிசைருக்கு செல்ல வேண்டும். எனக்கு அந்த இடம் தெரியும். நான் இதற்கு முன் அங்கே சென்றிருக்கிறேன். வேலைக்காரர்கள் என்னை பார்க்காதபடி நான் பக்கவாட்டு கதவு வழியாக நூலகத்திற்கு செல்ல வேண்டும். மன்னிக்க வேண்டும் மேடம், ஆனால் நீங்கள் இரவில் அங்கே தனியாக செல்ல பயப்படவில்லையா? நான் கற்பனை செய்து கொள்கிறேனா, அல்லது அவள் பதிலளிப்பதற்கு முன் ஒரு கணம் நிறுத்தினாளா? ஒருவேளை நான் பயந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், என்னுடன் வர யாரையும் என்னால் கேட்க முடியவில்லை. மேலும் நான் வேறு வழியில்லாமல் இருந்தேன். ரீட்பர்ன் என்னை நூலகத்திற்குள் அனுமதித்தான். ஹோ, அந்த மனிதன்! அவன் இறந்து போனது எனக்கு மகிழ்ச்சியே. அவன் ஒரு பூனை எலியுடன் விளையாடுவது போல் என்னுடன் விளையாடினான். அவன் என்னை கேலி செய்தான். நான் மண்டியிட்டு அவனிடம் கெஞ்சினேன், மன்றாடினேன். என்னிடம் உள்ள எல்லா நகைகளையும் அவனுக்கு கொடுப்பதாக கூறினேன். அனைத்தும் வீண். பிறகு
அவன் அவனுடைய நிபந்தனைகளை கூறினான். அவை என்னவென்று நீங்கள் யூகிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் மறுத்துவிட்டேன். அவனை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னேன். நான் ஆத்திரத்தில் அவனிடம் சத்தமிட்டேன். அவன் அமைதியாக நகைத்து கொண்டிருந்தான். பின்னர் நான் கடைசியில் அமைதியாகிய போது ஒரு சத்தம் கேட்டது, ஜன்னலின் திரைக்கு பின்னால் இருந்து. அவனும் அதை கேட்டான். அவன் திரைகளை நோக்கி வேகமாக சென்று அவற்றை அகலமாக திறந்தான். அங்கே ஒருவன் ஒளிந்து கொண்டிருந்தான். பார்ப்பதற்கு கொடூரமான ஒரு மனிதன், ஒருவித நாடோடி பிச்சைக்காரன் போல். அவன் மிஸ்டர் ரீட்பனை அடித்தான். பிறகு மீண்டும் அடித்தான். அவன் கீழே விழுந்தான். அந்த நாடோடி பிச்சைக்காரன் தன் இரத்தக்கரை படிந்த கையால் என்னை பிடித்தான். நான் என்னை விடுவித்து கொண்டு ஜன்னல் வழியாக குதித்து வெளியேறி என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினேன். பின்னர் இந்த வீட்டில் விளக்குகள் எரிவதை கண்டேன். அவற்றை நோக்கி சென்றேன். திரை சீலைகள் விளக்கப்பட்டிருந்தன. மேலும் சிலர் பிரிட்ஜ் விளையாடுவதை நான் கண்டேன். நான் அறைக்குள் நுழைந்தேன். என்னால் கொலை என்று சத்தமாக கஷ்டப்பட்டு சொல்ல மட்டுமே முடிந்தது. அதன் பிறகு எல்லாம் இருட்டாகிவிட்டது. நன்றி மேடம். இந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். இந்த நாடோடி பிச்சைக்காரனை பற்றி உங்களால் அவனை விவரிக்க முடியுமா? அவன் என்ன அணிந்திருந்தான் என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இல்லை, எல்லாம் மிக வேகமாக நடந்தது. ஆனால் அந்த மனிதனை என்னால் எங்கும் அடையாளம் காண முடியும். அவனது முகம் என் மூளையில் பதிந்திருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி மேடம். மற்ற ஜன்னலின் திரைசீலைகள், அதாவது வண்டி பாதையை பார்த்து கொண்டிருந்த ஜன்னலின் திரைசீலைகள் இழுத்து மூடப்பட்டிருந்தனவா? முதல் முறையாக அந்த நடன கலைஞரின் முகத்தில் ஒரு குழப்பமான வெளிப்பாடு வந்தது. அவள் நினைவில் கொண்டு வர முயற்சிப்பது போல் தோன்றியது. என்ன மேடம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறேன். ஆமாம், முற்றிலும் உறுதியாக. அவை இழுத்து மூடப்படவில்லை. மற்றவை மூடப்பட்டிருந்ததால இது விசித்திரமாக இருக்கிறது. பரவாயில்லை, இது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இங்கே சில நாள் தங்குவீர்களா மேடம்? நாளை நகரத்திற்கு திரும்ப நான் உடல்நலம் தேறிவிடுவேன் என்று டாக்டர் நினைக்கிறார். அவள் அறையை சுற்றி பார்த்தாள். மிஸ் ஆக்லாண்டர் வெளியே போயிருந்தார். இந்த மக்கள், அவர்கள் மிகவும் அன்பானவர்கள். ஆனால் அவர்கள் என்னுடைய உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நான் அவர்களை சிரமப்படுத்துகிறேன். மேலும் எனக்கு மத்தியதர வர்க்கத்தின் வாழ்க்கை அந்நியமானது. அவளுடைய வார்த்தைகளில் லேசான கசப்புணர்வின் தொனி இருந்தது. பாய்ரோ தலையசைத்தார். நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய கேள்விகளால் நான் உங்களுக்கு அதிக சோர்வை ஏற்படுத்திவிடவில்லையே? இல்லவே இல்லை சார். பால் விரைவில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அப்படியானால் நான் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் மேடம். பாய்ரோ அறையை விட்டு வெளியேறும்போது அவர் நின்று ஒரு ஜோடி பளபளப்பான தோல் செருப்புகளை எடுத்தார். உங்களுடையதா மேடம்? எஸ் மிஸ்டர் பாய்ரோ. இவை இப்பதான் சுத்தம் செய்யப்பட்டு மேலே கொண்டு வரப்பட்டன. ஓ என்று பாய்ரோ படிக்கட்டில் இறங்கும்போது கூறினார். வேலைக்காரர்கள் அடுப்பை மறந்தாலும் காலணிகளை சுத்தம் செய்ய அதிக உற்சாகம் அடையவில்லை என்று தோன்றுகிறது. சரி மை டியர் ஃப்ரெண்ட், முதலில் ஆர்வமூட்டும் 1-2 விஷயங்கள் இருப்பது போல தோன்றியது. ஆனால் எனக்கு இப்பொழுது பயமாக இருக்கிறது. மிக மிக பயமாக இருக்கிறது. நாம் இந்த கேஸை முடிவுக்கு வந்துவிட்டதாக கருத வேண்டும். எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அப்படியானால் கொலையாளி யாரு? எர்குல் பாய்ரோ நாடோடி பிச்சைக்காரர்களை வேட்டையாடுவதில்லை என்று என் நண்பர் மிகைப்படுத்தி பேசினார். மிஸ் ஆக்லாண்டர் எங்களை ஹாலில் சந்தித்தார்.
நீங்கள் வரவேற்பறையில் ஒரு நிமிடம் காத்திருந்தால் என்னுடைய அம்மா உங்களிடம் பேச விரும்புகிறார்கள். அந்த அறை இன்னும் மாற்றமும் செய்யப்படாமல் இருந்தது. மேலும் பாய்ரோ கார்டுகளை எடுத்து தனது சுத்தமான கைகளால் அவற்றை அடுக்கினார். நான் என்ன நினைக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா மை ஃப்ரெண்ட்? இல்லையே, நான் ஆவலுடன் கேட்டேன். மிஸ் ஆக்லாண்டர் ஒரு நோட் ட்ரம்பிற்கு சென்றது தவறு என்று நான் நினைக்கிறேன். அவள் 3 ஸ்பேடுகளுக்கு சென்றிருக்க வேண்டும். பாய்ரோ, நீங்கள் ரொம்ப தான் மை டியர் ஃப்ரெண்ட். நான் எப்பொழுதும் குற்றமும் கொலையுமும் பற்றியே பேசிக்கொண்டிருக்க முடியாது. திடீரென்று அவர் விரைந்தார். ஹேஸ்டிங்ஸ் பாரு, கிங் ஆஃப் கிளப்ஸ் இந்த சீட்டுக்கு மேலே இருந்து காணாமல் போயிருக்கிறது. சாரா என்று நான் கத்தினேன். என்ன? எனது குறிப்பை அவர் புரிந்து கொள்ளாதது போல் தோன்றியது. அவர் இயந்திரத்தனமாக சீட்டுகளை அடுக்கி அவற்றை அவற்றின் பெட்டிகளில் வைத்தார். அவரது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. ஹேஸ்டிங்ஸ், அவர் கடைசியில் சொன்னார், நான் எர்குல் பாய்ரோ ஒரு பெரிய தவறு செய்ய இருந்தேன். ஒரு மிகப்பெரிய தவறு. நான் வியப்படைந்தாலும் முற்றிலும் புரியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். நான் மீண்டும் தொடங்க வேண்டும் ஹேஸ்டிங்ஸ். ஆம், நாம் மீண்டும் தொடங்க வேண்டும். ஆனால் இந்த முறை நாம் தவறான முடிவுக்கு வரமாட்டோம். அழகான நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்மணி உள்ளே நுழைந்ததால் அவர் பேச்சில் குறுக்கீடு ஏற்பட்டது. அவள் கையில் சில வீட்டு பராமரிப்பு கணக்கு புத்தகங்களை வைத்திருந்தாள். பாய்ரோ அவளுக்கு வணக்கம் தெரிவித்தார். சார், நீங்கள் மிஸ் ஜேன் கிளேரின் நண்பர் என்று நான் புரிந்து கொள்ளலாமா? நான் அவளது ஒரு நண்பரிடமிருந்து வருகிறேன் மேடம். ஓ, புரிகிறது. நான் ஒரு வேளை... பாய்ரோ திடீரென்று ஜன்னலை நோக்கி முரட்டுத்தனமாக சைகை செய்தார். நேற்றிரவு உங்கள் திரை சேலைகள் இழுத்து மூடப்படவில்லை, அப்படித்தானே? இல்லை, அதனால்தான் மிஸ் ஜேன் கிளேர் வெளிச்சத்தை தெளிவாக பார்த்தாள் என்று நினைக்கிறேன். நேற்றிரவு நிலவொளி இருந்தது. ஜன்னலை நோக்கிய உங்கள் இருக்கையிலிருந்து நீங்கள் மேடம் ஜேன் கிளேரை வருவதை பார்க்காமல் இருந்திருக்க முடியாது இல்லையா? நாங்கள் எங்கள் விளையாட்டில் ஆழ்ந்திருந்தோம் என்று நினைக்கிறேன். இதற்கு முன்பு இப்படி எதுவும் எங்களுக்கு நடந்ததில்லை. அதை நான் முற்றிலும் நம்புகிறேன் மேடம். மேலும் உங்கள் மனதை நான் அமைதிப்படுத்துகிறேன். மேடம் ஜேன் கிளேர் நாளை புறப்படுகிறாள். ஹோ, அந்த பெண்மணியின் முகம் தெளிவடைந்தது. நான் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் மேடம். நாங்கள் முன்கதவு வழியாக வெளியேறிய போது ஒரு வேலைக்காரி படிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். பாய்ரோ அவளிடம் பேசினார். மாடியில் இருந்த இளம் பெண்மணியின் காலணிகளை சுத்தம் செய்தது நீங்கள்தானா? அந்த வேலைக்காரி தலையை அசைத்தார். இல்லை சார், அவை சுத்தம் செய்யப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. அப்படியானால் அவற்றை சுத்தம் செய்தது யார் என்று நாங்கள் சாலையில் நடந்து சென்றபோது நான் பாய்ரோவிடம் கேட்டேன். யாரும் இல்லை. அவற்றை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல இரவில் சாலை அல்லது பாதையில் நடந்தால் அவை அழுக்காகாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நிச்சயமாக தோட்டத்தின் நீண்ட புற்கள் வழியாக சென்ற பிறகு அவை அழுக்காகி கரை படிந்திருக்க வேண்டுமே. ஆம் என்று பாய்ரோ ஒரு விசித்திரமான புன்னகையுடன் கூறினார். அந்த விஷயத்தில் நான் ஒப்புக்கொள்கிறேன். அவை கரை படிந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக இரு ஹேஸ்டிங்ஸ். நான் மான்டிசைருக்கு திரும்பி செல்கிறோம். நாங்கள் மீண்டும் வந்ததைக் கண்டு மாளிகையில் பட்லர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் நாங்கள் நூலகத்திற்கு திரும்பி செல்வதற்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ஐயோ,
அது தவறான ஜன்னல். பாய்ரோ என்று வண்டிப்பாதையை பார்த்து கொண்டிருந்த ஜன்னலை நோக்கி அவர் சென்றபோது நான் கத்தினேன். அப்படி நான் நினைக்கவில்லை ஏஸ்டிங்ஸ். இங்கே பார். அந்த சலவை கல்லாலான சிங்கத்தின் தலையை சுட்டி காட்டினார். அதில் மங்கலான நிறம் மாறிய ஒரு கரை இருந்தது. அவர் தனது விரலை நகர்த்தி பளபளப்பான தரையில் இருந்த அதே போன்ற ஒரு கரையை சுட்டி காட்டினார். யாரோ ஒருவர் ரீட்பர்னின் கண்களுக்கு இடையில் தங்கள் இறுகின முஷ்டியால் ஒரு அடி கொடுத்திருப்பார்கள். அதனால் அவர் பின்னோக்கி விழுந்து நீட்டிக்கொண்டிருந்த இந்த சலவைக்கல் துண்டின் மீது மோதி பின்னர் தரையில் வழுக்கி விழுந்தார். அதன் பிறகு அவர் தரையில் இழுத்துச் செல்லப்பட்டு மற்ற ஜன்னல் அருகே படுக்க வைக்கப்பட்டார். ஆனால் டாக்டர் சொன்ன சாட்சியத்தின்படி அதே கோணத்தில் அவர் வைக்கப்படவில்லை. ஆனால் ஏன்? இது முற்றிலும் தேவையற்றது போல் தெரிகிறது. மாறாக இது மிகவும் அத்தியாவசியமானது. மேலும் இது கொலையாளியின் அடையாளத்திற்கான முக்கியமான துப்பு. எனினும் அவர் ரீட்பர்னை கொல்லும் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. அதனால் அவரை கொலையாளி என்று அழைப்பது சரியாக இருக்காது. அவர் மிகவும் பலசாலியாக இருக்க வேண்டும். உடலை தரையில் இழுத்துச் சென்றதால் முழுவதும் இல்லை. இது ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. நான் கிட்டத்தட்ட தவறான முடிவுக்கு தள்ளப்பட்டேன். அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆம். ஒரு நினைவு என்னை தாக்கியது. இல்லை என்று நான் கத்தினேன். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன? காணாமல் போன கிங் ஆஃப் கிளப்ஸ் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. என்ன? ஹோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அது மிகவும் வேடிக்கையை ஏஸ்டிங்ஸ். ஏனெனில் அது என் பாக்கெட்டில் இருக்கிறது. அவர் அதை ஆரவாரத்துடன் வெளியே எடுத்தார். ஹோ, நான் சற்று ஏமாற்றத்துடன் சொன்னேன். நீங்கள் அதை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? அதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. அது மற்ற சீட்டுகளுடன் எடுக்கப்படாமல் இருந்தது. அது சீட்டுக்கட்டு பெட்டிக்குள் இருந்தது. அப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு யோசனையை கொடுத்தது இல்லையா? ஆமாம் ஏஸ்டிங்ஸ். நான் அவரது மாட்சிமைக்கு என் மரியாதையை செலுத்துகிறேன். மேலும் சாரா அம்மாவுக்கும். ஆம், அந்த பெண்மணிக்கும் கூட. சரி, இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் நகரத்துக்கு திரும்ப போகிறோம். ஆனால் நான் முதலில் டைசமீடில் இருக்கும் ஒரு பெண்மணியுடன் சில வார்த்தைகள் பேச வேண்டும். அதே வேலைக்காரி எங்களுக்கு கதவை திறந்தாள். அவர்கள் அனைவரும் இப்பொழுது மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சார், நீங்கள் மிஸ் ஜெயின் கிளேரை பார்க்க விரும்பினால் இப்பொழுது பார்க்க முடியாது. அவள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாள். திருமதி ஆக்லாண்டரை என்னால் சில நிமிடங்கள் பார்க்க முடிந்தால் போதும். அவளிடம் சொல்வீர்களா? காத்திருப்பதற்காக நாங்கள் வரவேற்பறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டோம். நாங்கள் கடந்து செல்லும்போது சாப்பாட்டு அறையில் குடும்பத்தை பார்த்தேன். இப்பொழுது அவர்கள் 2 திடமான கனமான ஆண்கள் வந்து இருந்தனர். அவர்களில் ஒருவருக்கு மீசை இருந்தது. மற்றவருக்கு மீசையுடன் தாடியும் இருந்தது. சில நிமிடங்களில் திருமதி ஆக்லாண்டர் அறைக்குள் வந்தார். பாய்ரோவை பார்த்து கேள்வி கேட்பது போல பார்த்தார். அவரோ வணக்கம் தெரிவித்தார். மேடம், எங்கள் நாட்டில் தாயின் மீது எங்களுக்கு ஒரு பெரிய பாசம், ஒரு பெரிய மரியாதை உள்ளது. குடும்பத்தின் தாய் அவள்தான் எல்லாமே. திருமதி ஆக்லாண்டர் இந்த குறிப்பால் சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தார். அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு தாயின் கவலையை போக்க மிஸ்டர் ரீட்பர்னின் கொலையாளி கண்டுபிடிக்கப்பட மாட்டார். பயப்பட வேண்டாம்.
நான் எர்குல் பாய்ரோ உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்வது சரியா இல்லையா, அல்லது நான் ஒரு மனைவியின் கவலையை போக்க உத்தரவாதம் அளிக்க வேண்டுமா? ஒரு கணம் அமைதி நிலவியது. திருமதி ஆக்லாண்டர் தன் கண்களால் பாய்ரோவை ஆராய்வது போல் தெரிந்தது. கடைசியில் அவள் அமைதியாக சொன்னாள், இதை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். பாய்ரோ தீவிரமாக தலையசைத்தார். அவ்வளோதான் மேடம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆங்கில போலீஸ்காரர்களுக்கு ஹெர்குல் பாய்ரோவின் திறன் இல்லை. சுவரில் இருந்த குடும்ப படத்தை தன் விரல் நகத்தால் தட்டினார். உங்களுக்கு இன்னொரு மகள் இருந்தாள். அவள் இறந்துவிட்டாளா மேடம்? மீண்டும் ஒரு இடைவெளி ஏற்பட்டது. அவள் தன் கண்களால் அவரை ஆராய்ந்தாள். பிறகு அவள் பதிலளித்தாள், ஆமாம், அவள் இறந்துவிட்டாள். ஹோ என்று பாய்ரோ சுறுசுறுப்புடன் கூறினார். சரி, நாங்கள் நகரத்திற்கு திரும்ப வேண்டும். நான் கிங் ஆஃப் கிளப்ஸை மீண்டும் கட்டுடன் சேர்க்க அனுமதிக்கிறீர்களா? அதுதான் நீங்கள் செய்த ஒரே தவறு. உங்களுக்கு புரிகிறதா? சுமார் 1 மணி நேரம் பிரிட்ஜ் விளையாடுவது 51 சீட்டுகளுடன் மட்டும் என்றால் சரி. அந்த விளையாட்டை பற்றி தெரிந்த யாரும் இதை ஒரு நிமிடம் கூட நம்ப மாட்டார்கள். விடை பெறுகிறேன். இப்பொழுது ஹேஸ்டிங்ஸ், உனக்கு எல்லாம் புரிகிறதா என்று நாங்கள் ரயில் நிலையத்தை நோக்கி சென்றபோது பாய்ரோ கேட்டார். எனக்கு எதுவும் புரியவில்லை. ரீட்பர்னை கொன்றது யார்? ஜான் ஆக்லாண்டர் ஜூனியர். அது தந்தையா அல்லது மகனா என்று எனக்கு முழுமையாக தெரியவில்லை. ஆனால் இருவரில் பலமானவனும் இளையவனுமான மகனை நான் முடிவு செய்தேன். ஜன்னல் காரணமாக அது அவர்களில் ஒருவராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏன்? நூலகத்திலிருந்து வெளியேற 4 வழிகள் இருந்தன. 2 கதவுகள், 2 ஜன்னல்கள். ஆனால் வெளிப்படையாக ஒரே ஒரு வழிதான் தேவைப்பட்டது. 3 வெளியேறும் வழிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ முன்பக்கத்தை நோக்கி சென்றன. வலேரி ஜெயின்க்ளியர் தற்செயலாக டைசி மீட்டிற்கு வந்ததாக தோற்றமளிக்க சம்பவம் பின்பக்க ஜன்னல் அருகே நடந்திருக்க வேண்டும். உண்மையில் அவள் மயக்கமடைந்தாள். மேலும் ஜான் ஆக்லாண்டர் அவளை தன் தோளில் சுமந்து கொண்டு சென்றார். அதனால்தான் அவர் பலமானவராக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்படியானால் அவர்கள் ஒன்றாக அங்கு சென்றார்களா? ஆமாம். உனக்கு நினைவில் இருக்கிறதா? அவள் தனியாக செல்ல பயப்படவில்லையா என்று நான் கேட்டபோது வலேரியின் தயக்கத்தை ஜான் ஆக்லாண்டர் அவளுடன் சென்றார். இது ரீட்பர்னின் மனநிலையை மேம்படுத்தி இருக்காது என்று நினைக்கிறேன். அவர்கள் சண்டையிட்டு கொண்டனர். மேலும் வலேரியை நோக்கி ஏவப்பட்ட ஏதோ ஒரு அவமதிப்பு ஆக்லாண்டரை அவனை அடிக்க வைத்திருக்கும். மீதி உங்களுக்கு தெரியும். ஆனால் பிரிட்ஜ் ஏன்? பிரிட்ஜ் விளையாடுவதற்கு 4 வீரர்கள் தேவை என்று முன்வைக்கிறது. அது போன்ற ஒரு எளிய விஷயம் அதிக நம்பகத்தன்மையை தருகிறது. அந்த அறையில் மாலை முழுவதும் 3 பேர் மட்டுமே இருந்தார்கள் என்று யார் நினைத்திருப்பார்கள்? நான் இன்னும் குழப்பத்தில் இருந்தேன். எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. ஆக்லாண்டர்களுக்கும் நடன கலைஞர் வலேரி ஜெயின்க்ளியருக்கும் என்ன சம்பந்தம்? அதை நீங்கள் ஏன் பார்க்கவில்லை என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆயினும் நீங்கள் சுவரில் இருந்த அந்த படத்தை போதுமான அளவு உற்று பார்த்தீர்கள். நான் பார்த்ததை விட அதிக நேரம். திருமதி ஆக்லாண்டரின் மற்றொரு மகள் அவளுடைய குடும்பத்திற்கு இறந்திருக்கலாம். ஆனால் உலகம் அவளை வலேரி ஜெயின்க்ளியர் என்றும் அறியும். என்ன?
நீ 2 சகோதரிகளையும் ஒன்றாக பார்த்தவுடன் அந்த ஒற்றுமையை நீ பார்க்கவில்லையா? இல்லை, நான் ஒப்புக்கொண்டேன். அவர்கள் எவ்வளவு அசாதாரணமான முறையில் வேறுபட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைத்தேன். அதாவது உன்னுடைய மனம் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் கவனிக்கிறது ஹேஸ்டிங்ஸ். முகத்தோற்றங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக உள்ளன. நிறமும் அப்படித்தான். வலேரி தன் குடும்பத்தை பற்றி வெட்கப்படுகிறாள். மேலும் அவளது குடும்பம் அவளை பற்றி வெட்கப்படுகிறது என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஆனாலும் ஒரு ஆபத்தான தருணத்தில் அவள் தன் சகோதரனிடம் உதவிக்காக திரும்பினாள். மேலும் விஷயங்கள் தவறாக போன போது அவர்கள் அனைவரும் குறிப்பிடத்தக்க வகையில் ஒன்று சேர்ந்தனர். குடும்ப பலம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். அந்த குடும்பத்தினர் அனைவரும் நடிக்கத் தெரிந்தவர்கள். அங்கிருந்துதான் வலேரிக்கு அவளது நாடகத்திறன் கிடைத்தது. நான் இளவரசர் பால் போலவே பரம்பரை இயல்பை நம்புகிறேன். அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள். ஒரு அதிர்ஷ்டவசமான விபத்து மற்றும் திருமதி ஆக்லாண்டரிடம் ஒரு சோதனை கேள்வி மூலம் அவர்கள் எப்படி அமர்ந்திருந்தார்கள் என்று அவரது மகளின் கணக்கிற்கு முரண்பாடாக செய்ததின் காரணமாக ஆக்லாண்டர் குடும்பம் ஹெர்குல் பாய்ரோவிற்கு தோல்வியை தந்திருக்கும். நீங்கள் இளவரசருக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள்? வலேரி நிச்சயமாக இந்த குற்றத்தை செய்திருக்க முடியாது. மேலும் அந்த நாடோடி பிச்சைக்காரன் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படுவானா என்பது சந்தேகமே. ஒரு விசித்திரமான தற்செயல் நிகழ்வு அது. இந்த சிறிய விவகாரத்தை நான் கிங் ஆஃப் கிளப்ஸ் சாகசம் என்று அழைக்கப் போகிறேன். நீ என்ன நினைக்கிறாய் ஹேஸ்டிங்ஸ்? முற்றும்.